வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா சினிமால வர த்ரில்லரை விட பயங்கரமான ஒரு நிஜ அரசியல் த்ரில்லர். மே 2026 தமிழ்நாடே ஒரு மாதிரி உறைஞ்சு போய் கிடக்க. யாராவது எதிர்பார்த்தோமா இப்படி ஒரு நிலைமை வரும்னு? தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்தாச்சு. ஆனா யாருதான் ஆட்சியை பிடிக்க போறாங்கன்றது யாருக்குமே தெரியல. அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? வாங்க இந்த அரசியல் முடக்கத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசுவோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு டக்குன்னு சொல்லிடுறேன். முதல்ல இந்த வரலாறு காணாத அரசியல் முடக்கம் பத்தி பாப்போம். ரெண்டாவது அந்த பிரபலத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு சோகமான சம்பவம். மூணாவது இந்த 118 இடங்களுக்கான ரேஸ் எப்படி போகுது. கடைசியா தற்போதைய சட்ட போராட்டம். எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா இதை நாம புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயத்துக்கு வருவோம். ஒரு வரலாற்று முடக்கம். 2026 தேர்தலோட அதிர்வலைகள். கிட்டத்தட்ட 50 வருஷமா தமிழ்நாட்டுல இருந்த அரசியல் கட்டமைப்பு இப்போ அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இப்போ எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, தமிழ்நாட்டை ஆளப்போவது யார்? முன்னணி நடிகரா இருந்த அரசியலுக்கு வந்த தளபதி விஜய் அவரோட புது கட்சியான தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே மூலமா இந்த தேர்தல்ல மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. ஆனாலும் அரசாங்கம் இன்னும் முழுமையா முடங்கிதான் கிடக்கு. அது ஏன் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இது நிஜமாவே வரலாறு காணாத ஒரு நிகழ்வுங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல எந்த ஒரு கட்சியோ இல்ல தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியோ பாதி இடங்களை தாண்டவே இல்ல. டிவிகே 108 இடங்களை ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்து பல வருஷங்களா தமிழ்நாட்டுல இருந்த டிஎம்கே ஏஐடிஎம்கே கட்சிகளோட ஆதிக்கத்தை முற்றிலுமோ உடைச்சிருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கல. ரெண்டாவது பகுதி, இது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான விஷயம். பிரபலத்தின் விலைன்னு கூட சொல்லலாம். செப்டம்பர் 2025 கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு வரிசையா சொல்றேன், கேளுங்க. காலையில 10 மணிக்கு கொடுத்துற வெயில்ல மக்கள் குவிய ஆரம்பிக்கிறாங்க. மதியம் 3 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஆனா பல மணி நேர தாமதத்துக்கு அப்புறம் விஜய் இரவு 7:40க்கு தான் வராரு. அவர் வந்த 5 நிமிஷத்துல 7:45க்கு அந்த கொடூரமான கூட்ட நெரிசல் ஆரம்பிக்குது. 10,000 பேருக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கின இடத்துல 50,000க்கும் அதிகமான மக்கள் பல மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்ததுதான் இந்த மிகப்பெரிய அவலத்துக்கு காரணம். 41 இது வெறும் நம்பர் இல்லைங்க, 41 உயிர்கள். விஜய நேர்ல பாக்கணும், அவரோட பிரச்சார வண்டியை பின்தொடரணும்னு மக்கள் முண்டி அடிச்சப்போ ஏற்பட்ட நெரிசல்ல 41 பேர் பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. 80க்கும் மேற்பட்டவங்க காயமடைந்தாங்க. ரொம்பவே ஒரு மோசமான நாள் அது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னாச்சு? இந்த தாமதத்துக்கும் விதிமீறலுக்கும் டிவிகே தான் காரணம்னு சொல்லி காவல்துறை அந்த கட்சி தலைவர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆனா டிவிகே தரப்புல இது மாநில அரசோட அரசியல் சதி அப்படின்னு கடுமையா குற்றம் சாட்டினாங்க. இதோட தொடர்ச்சியா ஜனவரி 2026 சிபிஐ விஜய 2 முறை நேர்ல விசாரிச்சாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரி, இப்போ மறுபடியும் பிரசன்ட்க்கு வருவோம். நம்ம மூணாவது பகுதி, 118க்கான போட்டி. மாநிலத்தையே முடக்கி போட்டிருக்கிற அந்த எண்களின் விளையாட்டு என்னன்னு இப்போ அலசுவோம். இங்க சுவாரஸ்யமே அந்த மேஜிக் நம்பர் தான். பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. டிவிகே 108 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் விஜய் தான் ஜெயிச்ச 2 தொகுதிகள்ல ஒண்ணு ராஜினாமா செஞ்சாகணும் இல்லையா? சோ அந்த நம்பர் 107 குறையுது. இது கூட காங்கிரஸோட 5 நிபந்தனை ஆதரவு இடங்களையும் சேர்த்தா மொத்தம் 112 இடங்கள். ஆட்சியை பிடிக்க இன்னும் அவங்களுக்கு வெறும் 6 சீட்டு தான் வேணும். ரொம்ப ரொம்ப நெருக்கத்துல வந்து நிக்கிறாங்க. திரைக்கு பின்னாடி நடக்கிற பேச்சுகளை கவனிச்சா கதை இன்னும் பரபரப்பா போகுது. ஏஐஏடிஎம்கே 47 இடங்களோட ரிசார்ட் அரசியல்ல இறங்கிட்டாங்க. ஏகப்பட்ட நிபந்தனைகளை வைக்கிறாங்க. டிஎம்கேவும் ஐயுஎம்எல்லும் ஆதரவு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விசிகேவும் இடதுசாரி கட்சிகளும் இன்னும் எந்த முடிவும் எடுக்காம பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லணும்னா இந்த சின்ன பிராந்திய கட்சிகளோட கைகள்ல தான் இப்போ ஆட்சியோட சாவியே இருக்கு. இதுல ஹைலைட்டே இந்த பேரம் பேசுறதுதான். ஏஐஐடிஎம்கே தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 கேபினெட் அமைச்சர் பதவிகளும் முக்கியமா சபாநாயகர் பதவியும் கேட்கறதா சொல்லப்படுது. ஆனா ஏஐஐடிஎம்கே கூட மட்டுமே பிரத்யேகமா கூட்டணி வைக்க முடியாதுன்னு விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுத்துக்காரு. இதனால உஷாரான ஏஐஐடிஎம்கே தங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு ரிசார்ட்டுக்கு பத்திரமா மாத்திட்டாங்க. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அரசியல் அமைப்பு நெருக்கடி, ஆளுநருடனான மோதல். புதுசா ஒரு அரசு அமையறத தடுத்து நிறுத்துற அந்த சட்ட போராட்டம் என்னன்னு பாப்போம். இங்க 2 வேறு வேற வாதங்கள் முட்டிக்குது. ஒரு பக்கம் ஆளுநர் ஆர்லேகர் முதல்ல 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை கொடுங்க, அப்புறம்தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு.
ஆனா டிவிகேவும் அவங்க கூட்டணியும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, முதல்ல எங்களை அழைச்சு சட்டமன்றத்துல பணப்பரீட்சை, அதாவது ஃப்ளோர் டெஸ்ட் நடத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஆளுநர் இத கேட்க தயாரா இல்ல. இதுக்கு சட்ட நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பெரும்பான்மைய சட்டமன்றத்துல தான் நிரூபிக்கணுமே தவிர ஆளுநர் மாளிகையில இல்ல. இது உச்ச நீதிமன்றத்தோட புகழ்பெற்ற SR பொம்மை வழக்கின் தீர்ப்பு. ஆளுநர் ஒரு நடுவரா செயல்படாம தன்னோட எல்லைய தாண்டி அரசியல் பண்றாருன்றதுதான் பலரோட வாதமா இருக்கு. இப்போ நிலைமை எந்த அளவுக்கு சீரியஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஆளுநர் 118 பேரின் ஆதரவு கடிதத்தை கேக்குறாரு. டிவிகே ஆல உடனே அதை தர முடியல. இப்ப டிவிகே என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை மத்தவங்க யாராவது குறுக்கு வழியில ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணா தங்களோட 107 MLA-களையும் மொத்தமா ராஜினாமா செய்ய வைக்கிற நியூக்ளியர் ஆப்ஷனை பத்தி தீவிரமா பரிசீலிச்சுட்டு வராங்க. நாம இப்போ இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இது உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஒருவேளை உண்மையிலே டிவிகேயோட 107 MLA-க்களும் ஒட்டுமொத்தமா ராஜினாமா செஞ்சா தமிழ்நாட்டுல என்ன நடக்கும்? மறுபடியும் ஒரு தேர்தலை தமிழ்நாடு சந்திக்குமா? இந்த வரலாறு காணாத த்ரில்லரோட கிளைமேக்ஸ் நிஜ வாழ்க்கையில எப்படி முடிய போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கலாம்.